வேலையில்லா பட்டதாரிகளுக்கு ஒரு வழியா 4000 ரூபாய் வரப்போகுதுங்க. என்னன்னு கேக்குறீங்க? ஆமாங்க. நம்ம சிஎம் விஜய் அவர்கள் என்ன சொன்னார்னா, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் வந்து ஊக்கத்தொகையா வழங்கப்படும்னு சொன்னாரு. அந்த ஸ்கீம் வந்து இப்ப கூடிய சீக்கிரத்துல வந்து வரப்போகுது. அப்ப இப்ப வரலையாடான்னு கேட்டா, அதுக்கான இனிஷியேட் வந்து எடுத்துட்டாங்க. அத பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா, பேசிக்கான டாக்குமெண்ட்ஸ் தான் வேணும். அன்எம்ப்ளாய்மென்ட் நீங்க வந்து ஒரு வேலை இல்லாத பட்டதாரியா இருக்கீங்கன்னா, உங்ககிட்ட டிகிரி இருக்கு, டிப்ளமோ இருக்கு, இல்ல நார்மலா ஒரு டிகிரி வச்சிருக்கீங்க, நான் படிச்சிருக்கேன், ஆனா வேலை இல்லன்னீங்கன்னா, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க காமிக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து அந்த அமௌண்ட் 4000 ரூபாய் வாங்குறதுக்கு முன்னாடி உங்க பக்கத்துல இருக்கிற சேவா மையத்துக்கு போயிட்டு நீங்க பேசிக் டாக்குமெண்ட்ஸ் தான் வாங்கணும். அந்த பேசிக் டாக்குமெண்ட்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிபிகேட் நீங்க வாங்கி வச்சிருந்தாதான் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில பல விதிமுறைகளும் வச்சிருக்காங்க. நீங்க வந்து 21 டு 29 வயசு வரையும் தான் இருக்கணும். அப்புறம் நீங்க வேலைக்கு போகாம எந்த ஒரு பிரைவேட் கம்பெனியும் எந்த ஒரு கவர்மெண்ட் கம்பெனியும் நீங்க வந்து வேலை செய்யாம ஒரு பார்ட் டைம் பார்த்துருந்தா ஓகே. ஆனா ஃபுல் டைம் பார்த்துருந்தா இந்த ஸ்கீமுக்கு நீங்க தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பரா இருக்கணும். 10th +2 டிகிரின்னு சொல்லி எல்லாமே ப்ராப்பரா வச்சிருக்கணும். இல்லையா நீங்க டிப்ளமோ முடிச்சிருந்தா டிப்ளமோ சர்டிஃபிகேட் வந்து நீங்க ப்ராப்பரா வச்சிருக்கணும். இது எல்லாமே ஒட்டுமொத்தமா எடுத்துட்டு போயிட்டு நீங்க போய் அங்க சப்மிட் பண்ணா அவங்க வந்து உங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட்னு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வச்சிருந்தா மட்டும் உங்களுக்கு வந்து பத்தாதுங்க. இதுக்கு முன்னாடி வந்து நீங்க எம்ப்ளாய்மெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தா மேபி உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். அரசு சார்ந்து ஏதாச்சும் ஒரு வேலை சின்ன சின்ன வேலை இருந்தாலும் அது வந்து அரசு நோக்கத்துல பார்த்து ஏதாச்சும் ஒரு வேலைகள் இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்கினா மட்டும் பத்தாது. இந்த வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 3 வருஷம் வரைக்கும் தான் டைம். அந்த டைமுக்குள்ள நம்ம வந்து வேலை வாங்கிடணும். வேலை வாங்கினோம்னா அந்த ஸ்கீம் வந்து அவங்களுக்கு ரத்து செய்யப்படும். ஏன்னா தொடர்ந்து மாசம் மாசம் வந்து 4000 ரூபாய் தரது வந்து சும்மா இல்லைங்க. வரப்போ அந்த காசுங்கிறது எதுக்குன்னா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தொல்லை தராம தன்னோட உழைப்புல பார்ட் டைமா பார்த்துருக்கிற ஒரு பையன் வந்து ஒரு 4000 ரூபாய் கிடைச்ச ஊக்கத்தொகை, அந்த ஊக்கத்தொகையில ஏதாச்சும் பஸ் ஏரியோ இல்ல ட்ரெயின் ஏரியோ இந்த பக்கம் சென்னை கோயம்புத்தூர் எங்கேயாச்சும் வேலை தேடுறதுக்காச்சும் அந்த காசு கிடைக்கும். இன்னொன்னு அவனோட செலவுக்கு அவன் பார்த்துக்கலாம் சொல்லி அந்த காசு யூஸ் பண்ணும் சொல்றதுக்காக தான் அந்த ஸ்கீம் வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக வந்து யாருமே ஃபேக்கா வந்து எல்லாமே அன்எம்ப்ளாய்மெண்ட் ரெடி பண்ணி காசு தான் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க வந்து சேவை மையத்தில் போயிட்டு எல்லாம் ப்ராப்பராக டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி உங்களோட அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கோங்க. அதுக்கான நம்பர் ஒன்று வரும். அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அஃபிஷியலாக வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் 4000 ரூபாய் அமௌண்ட் எப்போ வரப்போகுதுன்னு நாங்கள் சொல்கிறோமோ அப்போ வந்து நீங்கள் சேவை மையத்தில் போய் அந்த நம்பரை கொடுத்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கேன், கடந்த இத்தனை வருஷமா நான் இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய 3 வருஷத்துக்கு வந்து நான் அதுக்குள்ளே வேலை தேடிடுறேன்னு சொல்லி நீங்கள் வந்து ஒப்புதல் கொடுத்து அமௌண்ட் வாங்குறதுக்கு உண்டான ஸ்கீம் வந்து அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பேசிக்காக எல்லா டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லி கவர்மெண்ட் இப்போ வந்து சொல்லியிருக்கு. அதுதான் உங்களுக்கு நான் சொல்லணும் தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஃபர்தராக எனக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேங்க. வீடியோ கடைசி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வியர். பாய்.